டேஸ்டி ஃபுட். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஒரு சூப் ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழி வச்சுட்டு இந்த மாதிரி நாட்டுக்கோழி எடுக்கிற டயத்தில் இந்த மாதிரி நாட்டுக்கோழி சூப்பு வச்சு கொடுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க, உடம்புக்கு நல்லது. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. வீடியோலாம் பிடிச்சிருந்தா சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட்டு பண்ணுங்கள். நமக்கு இன்னொரு சேனலும் அக்கா போட்டுட்ருக்கேங்க. அதில் லஞ்சு காம்போ பிரேக்ஃபாஸ்ட்லாம் போட்டுட்ருக்கேன், டின்னர் ரெசிபிலாம். அதையும் பாருங்கள். டேவிஸ் கிச்சனையும் சப்போர்ட்டு பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நாட்டுக்கோழி சூப்புக்கு நான் எலும்பாக எடுத்து வச்சுருக்கேங்க. காலை நாட்டுக்கோழி வாங்கினதில் 2-3 ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், பூண்டு உரித்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகு, மல்லி, ஜீரகம், ஒரு வத்தல் எடுத்திருக்கேன். இதை இப்போ நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கிறலாம். இப்போ இதை நம்ம உரல் நல்லா கழுவிட்டு நான் எடுத்திருக்கேன். சிக்கனும் நான் வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம ஒன்றும் பாதியமாக இடித்து எடுத்துக்கிடுவோம், ஏன்னா சூப்பு இறங்குறதுக்காகத்தான். இதே மாதிரி இருக்கிற பீஸ்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கிடுவோங்க. இப்போ மசாலா எல்லாம் நம்ம இடித்து எடுத்துக்கிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். இப்போ குக்கரில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் நம்ம இடித்த வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. இடித்த பொடியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்கோங்க. இது கூட இடித்த காலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சிக்கனை எல்லாம் ஓரளவுக்கு வதக்கி எடுத்தாச்சுங்க. இப்போ சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு நாட்டுக்கோழி நல்லா வேகணும், அதனால் கொஞ்சம் ஒரு கிளாஸ் எக்ஸ்ட்ராவே தண்ணி சேர்த்துக்கோங்க. ப்ரெஷர் போட்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. 4-5-6 விசில் விட்டுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அருமையான நாட்டுக்கோழி சூப்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. கொஞ்சமாக மல்லியில் தூவிக்குங்க, அவ்வளோதாங்க. இதில் கொஞ்சமாக விருப்பப்பட்டால் குடிக்க போகும்போது கொஞ்சமாக பெப்பர் தூவிக்குங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விருப்பப்பட்டால் நல்லெண்ணெய் ஊற்றி குடிங்க சூப்புக்கு, நாட்டுக்கோழி சூப்புக்கு. அப்போ தான் சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம அருமையான நாட்டுக்கோழி சூப் ரெசிபி பார்த்துருக்கோங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க. இந்த மாதிரி நாட்டுக்கோழி வீட்டில் வாங்கும்போது ஃபஸ்ட்டு இப்படி சூப்பு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்டி குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.